பசிக்குதுன்னு சொன்னதும் டீச்சர்கள் ஏசப்பாட்ட சொல்றாங்க, ஏசப்பா எல்லா மக்களும் காலையில இருந்து அமர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பசிக்கும்ல, அவங்கள அனுப்பி விடுங்க, அவங்க போய் பக்கத்துல உள்ள கிராமத்துல போய் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. டீச்சர் சொல்றாங்க, எப்படி ஏசப்பா இவ்வளோ திரள் கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு நாங்க எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏசப்பா போய் யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு டீச்சர் போய் தேடி பாக்குறாரு கூட்டத்துல யார்ட்டையாச்சும் சாப்பாடு இருக்கான்னு. அப்போ ஒரு குட்டி பையன், உங்களை மாதிரியே ஒரு குட்டி பையன் அழகா 5 அப்போ 2 மீன் அவங்க அம்மா அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்ததை கொண்டு வந்து அந்த சீஷர்கிட்ட கொடுத்தாங்க. சீஷர் அதை வாங்கிட்டு போய் ஏசப்பா கிட்ட கொடுத்தாங்க. எல்லாம் குட் பாய் இல்ல அந்த பையன், அவன்கிட்ட இருந்தத அவன் அழகா ஷேர் பண்ணிருக்கிறான். அதை கொண்டு போய் ஏசப்பாட்ட கொடுத்ததும் ஏசப்பா அதை வாங்கி பிளஸ் பண்ணி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி சீஷர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அவங்க சீஷர் அதை எடுக்க எடுக்க அந்த 5 அப்பமும் 2 மீனையும் ஏசப்பா ஆசீர்வதித்து கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 12 கூட, அவங்க 5000 மக்கள் இருந்தாங்க, 5000 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டது போக பாக்கி 12 கூடைகள் எடுத்தாங்க. கவுண்ட் பண்ணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை கூடைகள்? 12 கூடைகள் மீதமாக எடுத்தாங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு மீதமாக இருந்தது 12 கூடைகள். இந்த லெசன்ல இருந்து நீங்க என்ன பாடம் கற்றுக்கிறீங்க? யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. குட்டி பையன் என்ன செஞ்சான்? உங்களை மாதிரி ஒரு சிறுவன் என்ன செஞ்சான்? அவனோட சாப்பாடை கொண்டு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணான். அவன் ஷேர் பண்ணதுனால 5000 பேருக்கும் அதிகமானவங்க சாப்பிட்டுட்டு மீதமாக 12 கூடைகள் எடுத்தாங்க. அப்போ இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க குட்டீஸ்? நீங்களும் யாராச்சும் பசியா இருந்தா உங்க சாப்பாட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணுவா? எஸ் சொல்லுங்க. யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு எஸ் சொல்லுங்க, நான் ஷேர் பண்ணுவேன். வெரி குட், வெரி குட். சரி, நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும், பெற்றுக்கொள்றவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இல்லாதவங்களுக்கு நாம எப்பயுமே உதவி செய்ய வேண்டும். இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான். இன்னொரு தடவை நம்ம மனப்பாட வசனம் படிச்சிருவோமா? சொல்லுவோமா? ரெடியா? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ரெடியா இருக்கீங்களா வசனம் படிக்க? குட்டீஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்க? படிப்போமா? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35. இன்னொரு தடவை சொல்லுவோமா? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தீர்த்தீர்கள். 25:35. இப்ப யாரும் பண்ணிட்டு மனப்பாட வசனம் சொல்லுங்க பாக்கலாம் குட்டீஸ். நிறைய பேர் இருக்கிறீங்களே. பெட்டினா நீங்க சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35. யாருக்கு தெரியும் சொல்லுங்க ப்ளீஸ் குட்டீஸ். எஸ் சொல்லுங்க. என் தாகத்தை
தீர்த்தீர்கள். வெரி குட். வேற யாராவது சொல்லுங்க. ஓகே, வெரி குட். வேற யாராவது சொல்லுங்க. எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35. சூப்பர் சூப்பர், கிளாப். வெரி குட். சரி, மாறல் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன மாறல் கத்துக்கிட்டீங்க? எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். மத்தேயு 25:35. சூப்பர், பிபிஎஸ் கிளாப். வெரி குட், வெரி குட். யாராச்சும் நம்ம என்ன மாறல் கத்துக்கிட்டோம்னு சொல்லுவீங்களா? இந்த லெசன், இந்த ஸ்டோரியில 5 அப்பம் 2 மீன், இந்த ஸ்டோரியில இருந்து என்ன மாறல் நீங்க கத்துக்கிட்டீங்க? வெரி குட், ஷேரிங். நம்மள்ட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணணும். சரி, நம்ம ஒரு இந்த பாட்டு ஒண்ணு பாடிடுவோமா? நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம கேட்டோம்ல, அந்த பாட்டு பாடுவோம். கூட்டத்திலே அழகான சின்ன பையன் அப்படின்ற பாடல எல்லாருக்கும் தெரியும் தானே? நீங்க இப்ப அன்மியூட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு தடவை நான் பாடிடுறேன், அதுக்கப்புறம் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பாட சொல்லும் போது நீங்க பாடுங்க, ஓகேவா? கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன், சீடர்களின் பரபரப்பை கண்டானா, 5 மீனும் தந்தானா, ஆசீர்வதித்து கொடுத்தாரே ஏசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர், ஆசீர்வதித்து கொடுத்தாரே ஏசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர். 5000க்கும் அதிகமானோர் அங்குண்டு, மீதமாக எடுத்த கூடை 12. 5000க்கும் அதிகமானோர் அங்குண்டு, மீதமாக எடுத்த கூடை 12. கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல கூட்டத்திலே பையன். இப்ப யாரு பாடுவீங்க? யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு பாடுறீங்களா குட்டீஸ்? இந்த பாட்டு தெரியும் தானே எல்லாருக்கும்? யார் பாடுவா? கூட்டத்திலே அழகான சின்ன பையன், ஏசப்பாவை பார்க்க வந்த நல்ல பையன். கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன். சீடர்களின் பரபரப்பை கண்டானா, 5 அப்பம் 2 மீனை தந்தானா. சீடர்களின் பரபரப்பை கண்டானா, 5 அப்பம் 2 மீனை தந்தானாம். ஆசீர்வதித்து கொடுத்தாரே இயேசு, அள்ளி அள்ளி தந்தாரே சீடர். ஆசீர்வதித்து கொடுத்தாரே இயேசு, அள்ளி அள்ளி தந்தாரே சீடர். 5000 அதிகமானோர் அங்குண்டு, மீதமான எடுத்த கூடை 12. 5000 அதிகமானோர் அங்குண்டு, மீதமான எடுத்த கூடை 12. வெரி குட் ஸ்டெஃபி, காட் பிளஸ் யூ பேபி. சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து திருப்பி ஒரு முறை பாடுவோம். கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன். கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன். சீடர்களின் பரபரப்பை கண்டானாம், 5 அப்பம் 2 மீனும் தந்தானாம். சீடர்களின் பரபரப்பு 5 அப்பம் 2 மீனும் தந்தானாம். ஆசீர்வதித்து கொடுத்தாரே ஏசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர். ஆசீர்வதித்து கொடுத்தாரே ஏசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர்.
5000க்கும் அதிகமானோர் அங்குண்டு, மீதமாக எடுத்த கூடை 12. 5000க்கும் அதிகமானோர் அங்குண்டு, மீதமாக எடுத்த கூடை 12. கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன். சரி, இன்னைக்கு நம்ம சிறுவனை பற்றி படிச்சோம், வேத வசனம் கற்றுக்கொண்டோம், பாடலும் கற்றுக்கொண்டோம். நம்ம தொடர்ந்து இந்த கிட்ஸ் ஸ்டோரி டைம்ல உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டோரி டைமை ஒரு ப்ரேயரோட முடிச்சிடுவோம். கண்களை மூடுவோமா? ஜெபம் செய்யலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த சாயங்கால வேளையிலே இந்த சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு 5000 பேருக்கு கொடுத்த இந்த கதையை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே, நீர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த போது எல்லாரையும் நேசித்தீர், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தீரோ, அதே போல இந்த சிறு பிள்ளைகளும் எல்லாரையும் நேசிக்கவும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கான உள்ளத்தை அவர்களுக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இதுல பாடல் பாடின பிள்ளைகள், வசனம் சொன்ன பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து கொடுத்து கீழ்ப்படுதலையும் தெய்வ பயத்தையும் அதிகமாய் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நன்மைகளை யாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே. நாளைக்கும் நீங்க இதே டைம்ல 5 மணிக்கு தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம நிறைய கதைகள் கேட்கலாம், பாடல்கள் பாடலாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாய் குட்டீஸ். Bye.